சொல்லோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிழ்ந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் வார்த்தை படிக்கணும்னு சொன்னால் வார்த்தைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு வார்த்தையில நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, நாம் தெரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தெரிந்து கொள்வதற்காகத்தான் வேதம் நமக்காக கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தின் வழியாய் நம்ம அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கணும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வளர்கிறான் என்று சொன்னால் வேதத்தை படிக்க 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 தான் யார், தான் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய காரியங்களை தேவன் எப்படி வாழ சொல்லியிருக்கிறார் என்பதை அறிய முடியும். அப்படி வாழலை, பைபிள் படிக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு பெருமையாய் பேசி நம்மளை ஒரு மாதிரி எண்ணிக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள குறைவு கொண்டு வந்துடும், நிறைவுக்குள்ள வராது. வேதத்தில் பார்க்கும்போது பாருங்க, கொரிந்தியர் புஸ்தகத்தில் இங்கே நீங்கள் பார்க்கும்போது தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிறவளாய் காணப்படும். தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க பெருமை பேசி பெருமையை எண்ணி பாருங்க, நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறோம், அந்த பவுல் யாருங்க, அவர் என்னங்க இப்படி செய்கிறாரு அப்படின்ட்டு பவுலை குறைவாக எண்ணி இவர்களை உயர்வாக எண்ணுகிறார்கள். இப்படி தான் நிறைய பேரை பார்க்கிறேன். அவர்கள் பாருங்க தங்களை உயர்த்தி கொண்டு அவன் என்னங்க பாஸ்ட்டு, அவனுக்கு என்னங்க தெரியுன்ற மாதிரி என்றாங்க. இல்லைங்க, தங்களிலும் மேன்மையாக என்ன சொல்லியிருக்கிறான், என்னை விட அவங்க மேன்மையானவங்க, என்னை விட கனம் பெற்றவங்க, என்னை விட அவங்க உயர்ந்தவர்கள் என்பதை எண்ண வேண்டும். அவர் யாருங்க, அவருக்கு என்னங்க பாட்டு தெரியும், நான்லாம் எப்படி பாடம் தெரியுமாங்க. அப்போ தங்களை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதராக இன்றைக்கு காணணும். அதுதான் சொல்றது, தங்களை தாங்களே மெச்சி கொண்டு அவர்கள் துணிகரமாக அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்களை பேசக்கூடாதுன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. வேத வசனங்களை அறிந்த நாம், வேத வசனங்களோடு நம்ம இடைப்படுகிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் எது குறைவாக இருக்கோ அதை மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய காரியங்களை ஒரு குறைவுள்ள ஜனமாய் மாற்றுவீங்க. அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதத்தை படிக்கிறோம், நான் இப்படி பெருமை பேசுறேன்னா அந்த பெருமையை நான் என்ன பண்ணுறேன், விட்டுறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள வேண்டாம்ப்பா, இது எனக்கு வேண்டாம்ப்பான்னு ஜெபம் அப்படி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஜெபம் பண்ணதில்லை. அப்போ எனக்கு வீடு வேணும்ப்பா, அப்போ எனக்கு கார் வேணும்பா, எனக்கு இது வேணும்பா, அது வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகப்புறமான ஆசைகளோடு இதை தான் பேசுகிறீங்க கண்டு நிறைய காரியங்களே வேதம் என்ன மாற்ற சொல்லிட்டு போகிற அந்த மாற்றத்துக்குள்ளே வருவது இல்லை. வேதத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 27:2 நீங்கள் வாசிக்கும்போது, உன் வாயல்ல, உன்னுடைய வாயல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். அப்போ யார் புகழணுமா, அந்நியம் புகழணும். ஆனால் இப்போ என்னன்னா தன்னைத்தானே புகழ்கிறவளாய் காணப்படுறாங்க. வேதம் சொல்லிட்டு பாருங்க, உன் உதடல்ல அயலானுடைய உதடே உன்னை புகழட்டும். அப்போ உன்னுடைய வாயில்ல, உன்னுடைய உதடல்ல, அப்போ யாருடைய உதடு, அயலான். அயலானுடைய வாயே, அயலானுடைய உதடு அப்படி புகழ வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அப்படி புகழத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொள்கிறீங்களா? ஏன் என்னால் நடக்க முடியல, ஏன் எனக்கு நடக்க தெரியல? அப்போ நம்மக்கிட்ட நல்ல குணாதிசயம் இருந்தால் மாத்திரமே நம்மளை புகழ்ச்சியாய் பேசுவார். ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்கேன், அப்படி வரும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, வண்டி அப்படி சாஞ்ச மாதிரி காலை ஒன்று நிறுத்திட்டேன். ஒரு சகோதரன் போனவர் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு, சார் எதுனா அடிபட்டுருக்குங்களா, ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சுங்களா, ஓகே அப்படி நின்று, கல் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம், அவர் வண்டியை நிறுத்தினார், எதனா ஆயிடுச்சுங்களான்னு கேட்டுட்டு, கல் சார், கல் ஸ்லிப் ஆகிட்டு, இவ்வளோதான் போயிட்டார். ஒரு உதவியும் செய்யலை, ஒன்றும் பண்ணல. ஆனால் போன மனுஷன் நின்னார் பாருங்க, அதை நான் பார்த்தேன். எல்லாரும் போகிறாங்க, ஆனால் அந்த மனிதன் நின்றானே, நின்று என்ன பண்ணா, என்னாச்சுன்னு கேட்டாங்களே பாருங்க. இந்த விஷயத்தை சபையில் பேசும்போது சாட்சியாய் பேசுகிறேன். இதே விஷயத்தை இந்த நாளில் நிகழ்ச்சியில், இந்த செய்தியில் நான் பேசுகிறேன். அப்போது இந்த மனிதனை இப்போது நான் புகழ்கிறேன். இந்த மனிதனை நான் என்ன பண்ணுறேன், என் உதடுகள் புகழ்ந்து பேசுது, என் வாய் என்ன பண்ணுது, அந்த மனிதனை மென்மையாய் பேசுது. பார்த்தீங்களா? இப்படித்தான் நீங்கள் நன்மை செய்கிற மக்களாய் மாற வேண்டும். அன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அநேகரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு தண்ணி குழாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணி பிடிச்சிடுவாங்க, ஒரு குடம் தந்துடுவாங்க, அவங்க 3 குடம் தந்துருப்பாங்க. இவங்க பாருங்க, அவங்க 2 குடத்தை இடுப்புல தூக்கி வைக்க, இவங்க ஒன்று தூக்கி வச்சுன்னு வருவாங்க, வாக்கா போலாம் அப்படின்னு. ஏங்க அவங்க வீட்டுக்கு நீங்க எங்க தண்ணிங்க, உங்க குடத்தை எடுத்துன்னு வந்து நிற்க வேண்டியது தானேங்க? இல்லைங்க, எங்க வீட்டு பக்கத்தில் அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ண, உதவி செய்ய வேண்டும். ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வர வழியில் பாருங்க, இவங்க எதுவுமே வாங்கிருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வாங்கிட்டு 2 பேக் 3 பேக் தூக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க 2 பேக் தூக்கின்னு வருவாங்க கூட சொல்லி. என்னன்னா அந்த அக்காக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லுவாங்க. பாருங்க, அன்றைக்கு இப்படி நன்மை செய்கிறாங்க. அவர்கள் சொல்லும் போது அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள், அவர்களை உயர்வாய் எண்ணுவார்கள்.
அவர்களுக்கு உண்டான உயர்வு அவங்கள தேடி வரும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுது, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும், என்னுடைய காரியங்கள் என்ன, எனக்கு இதுதானா வேலை. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கோ, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க நேசிப்பதோ இல்லாமல் போகிறது. அப்புறம் எப்படி உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, எப்படி புகழ்ச்சி உண்டாகும்? உன் வாயில நீயே தான் சொல்லிக்கணும், உன் உதடுகளே என்ன பண்ணுவோம், நான் புகழ்ந்துக்கணும். மற்றவர்கள் புகழத்தக்கதா உன் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இவர் சொல்லி இந்த சபையார் நல்லா இருக்கிறாங்க, அந்த கொருந்து பட்டணத்தார் இப்படி செய்யறாங்க, இவங்கெல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, தங்களை தாங்களே மெய்த்துக் கொள்றார்கள். இப்படி மெச்சிக்கொண்டு என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கோம், நாங்களாம் அப்படி செய்வோம், எங்களுடைய காரியங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொள்றாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள எது இருக்குது என்று எண்ணி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்க வசனத்தை நீங்க பார்க்கும் லூக்கா 14:11 நீங்க பாருங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் கட்சினா தன்னை தானே உயர்த்துகிறவனை குறித்து அங்க வேதம் அழகா சொல்லுது. அப்படியாப்பட்ட மனிதனை குறித்து அவருக்குள்ள காணப்படுற காரியங்களை குறித்து அங்க வேதம் அழகா சொல்லி அவன் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்றார். அப்ப அந்த தாழ்மை உள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன பண்ற, கிருபை தருகிறார். இந்த தாழ்மை ஏன் என் இடத்துல வருவதில்லை? வேதத்துல நிறைய மக்கள் பாருங்க, தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அப்படி பணிந்து கொண்டு தேவனை ஆராய்த்து அப்படி என்ன பண்ணாங்க, தேவனோடு கூட சாஷ்டாங்கம் அவர்களுக்கு வேண்டியதை தேவன் கொடுத்தது மாத்திர அவர்களுக்கு ஒரு உயர்ந்த சாணத்தையும் அவர்களுக்கு உண்டான மேன்மை அவர் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு ஒரு கூட்டத்தாய் பார்க்கிறேன், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, தங்களை என்ன பண்ணாங்க, உயர்த்தினேன், என்னால் முடியலப்பா, நான் சேர்ல உட்காந்துனேன், நான் என்ன பண்ண படுத்துக்கினேன், நான் என்ன பண்ண உட்காந்துனேன், எப்படி ஒரு ஜபத்தை பண்றாங்க. இல்லைங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்த்த கட்ட வேண்டும். இந்த தாழ்மையை நீங்கள் தரிக்க 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 இந்த தாழ்மை எப்படி வரும்னா, உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த தாழ்மை உங்களுக்குள்ள ட்ரைனிங் கொடுத்துரும். நீங்க தேவனுக்கு முன்பாகவே தாழ்மைப்படாம உட்காந்தே ஒரு ஜபம், என்னால முழங்கால் படிட முடியல, அன்னைக்கெல்லாம் அவங்க எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனுக்கு சாஸ்தாங்கமாக விழுந்து அப்படித்தான் ஜபித்தார். இன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி ஒரு ஜபம், படுத்த மாதிரி ஒரு ஜபம், யாருக்கு முன்னாடி ஜபம் பண்ற, யார்கிட்ட ஜபம் பண்ற, என் தேவாதி தேவன் என்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ண, இப்படி நிற்கக்கூடாது, இப்படி தான் நிற்க வேண்டும். ஒரு போலீஸ் அதிகாரிகளை பாருங்கள், அவருடைய உயர் அதிகாரிக்கு பாருங்க, அவங்க கீழே அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முன்னாடி சல்யூட் அடிச்சு அப்படி, இவன் ஒரு சின்ன பையன் தாங்க, இவர் இவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் எனக்கு சின்ன பையன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த உயர்ந்த போஸ்டிங்க்கு உரிய கனத்தை கொடுப்பார்கள். அவர் முன்பாக எழுந்து நின்று சல்யூட் அடிப்பார்கள். பாருங்க, அதுதான் தன்னை உயர்த்த மாட்டார்கள், தன்னை அவர்களுக்கு முன்பாக தாழ்த்துவார்கள். அவங்க நீடித்து வேலை செய்வதற்கான ஒரு காரியம் இருக்கு. இல்லை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னா வேலையை விட்டு வெளியே போகணும். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய உயர்வை விட்டு, தன் மேன்மை விட்டு, தனக்குண்டான காரியங்களை விட்டு அவர் வெளியில போகிறார்கள். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உங்களிடத்துல இருக்குமானால் இதை மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த மாதிரி காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், வைத்துக் கொள்ள மாட்டேன். இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு வேண்டாம், இப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தா என்னை உயர்த்தாது. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் கீழே போயிட்டு இருப்பேன். அந்த கீழே போவேன், மேலே போக வேண்டியனா, நீ ஏன் கீழே போனேன்னா எனக்குள்ள பெருமையான காரியங்களை பேசுவேன். நிறைய காரியங்களை இப்படி பேசக்கூடாது. வேதத்தில் தன்னைத்தானே உயர்த்தாம தேவன் அவரை உயர்த்தக்கூடிய, தன்னைத்தான் புகழவன் உத்தமன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தன்னைத்தான் புகழ்ந்தானா அவன் உத்தமன் கிடையாதுங்கன்றது. அப்போ உத்தமனா இருக்கணும் என்ன பண்ணணும்? ஒரு மனிதனை பாருங்க, யோபு என்ற ஒரு மனிதனுக்கு முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற. பார்த்தீங்களா, இப்படியாப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து. எவ்வளோ பேர் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் யோபை என்ன பண்ண உற்று கவனித்து இவன் உத்தமன் என்று சொல்கிறார். இப்ப யோபு எங்கன்னா போயிட்டு நான் உத்தமமா இருக்கேங்க, நான் கரெக்டா இருக்கேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னு சொன்னாரா? இல்லையே. அவர் எங்க சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், தேவனே அவரை குறித்து சொல்லுகிறார், தேவனே அவரை குறித்து பேசுகிறார். இந்த நாட்களிலே உங்களை குறித்து நீங்கள் உயர்த்தாதபடிக்கு உங்களை மற்றவர்கள் உயர்த்தத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க நடக்கும்போதுதான் கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த சார்ந்து கொண்டு போவார், ஒரு உயர்ந்தவனாய் மாற்றுவார். இன்னைக்கு எந்த இடத்துல தான் நான் உயர்த்துறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில பெருமையா பேசினுக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் இருந்தேன்னா அதை பண்ணிடுவேன், நான் இருந்தேன்னா இதை செஞ்சிடுவேன், நான் இருந்தேன்னா அங்கே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இல்லையே, உன்னை இருக்க வைக்கலையே, எதுக்கு நீ அப்படி பேசுற? பாருங்க, நான் தானே அதை விட்டுருக்க மாட்டேன், நான் தானே அதை பண்ணுறவங்க, நான் தானே செஞ்சிருவேன், நான் தானே அப்படி ஆடி இருப்பேங்க, நான் என்ன அப்படி பாடி இருப்பேங்க. ஏங்க, நீங்கள் எந்த ஒன்றும் செய்ய மாட்டேங்க, அந்த இடத்துல ஒன்று வைக்கலைங்க.
நீங்கள் அதை முதலாவது புரிந்து கொள்ளணும். பெருமையாய் பேசிக்கொண்டு பெருமையான காரியங்களை ஒரு சிலருக்கெல்லாம் எப்பயோ முடிஞ்சிட்டு இருக்கும் ஒரு காரியங்கள், அதை இன்னைக்கு ஒரு பெருமையாக பேசிக்கின்னு பாருங்க, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படியே செஞ்சேன் அன்னைக்கு அப்படி ஓடனியே இன்னைக்கு ஓட அப்படி, அன்னைக்கு அப்படி பாங்க இன்னைக்கு அதை விட நல்லா பண்ணல. பாட தெரியாது, ஆட தெரியாது, ஒரு காரியங்களை செய்ய தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து, ஆண்டவரே நான் எத்தனையோ நாட்கள் என்னை நானே உயர்த்தி கொள்கிறேன். வேதத்தில் நீங்கள் பவுலை பாருங்கள், என் நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறான். ஏங்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பக்தியாக இருக்கிறேன், முன்னமாதிரி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், தன்னை சொல்லலாம். ஆனால் அந்த மனிதனும் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறான், தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில், அப்பா பாவியில் பிரதான பாவி ஆண்டவரே, என் நீதி அழுக்கான கந்தை என்று தன்னை தாழ்த்துகிறான். உன்னை ஒருவன் குறைவாய் பேசுகிறான்னா சொல்லுங்கள், தெரிலங்க, நான் கற்றுக்கிறேங்க, நான் செய்கிறேங்க, அது இந்த காரியங்களை செய்யறதுக்கு நான் முயற்சி எடுத்து உங்களை எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி 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 ஒரு உயர்வை நீங்கள் அடைய வேண்டும். அதை விட்டு நான் கரெக்டாக செஞ்சிடுவேன், நான் கரெக்டாக பண்ணுவேன், என்னோட காரியங்கள் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டு உங்களை நீங்கள் மெச்சிக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, ஏரோது பாருங்க அப்படி பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கம் பண்ணோன்னையும் அங்கே இருக்கிற ஒரு காரியங்கள் பாருங்க, ஜனங்கள்லாம் சொன்னாங்க இது தேவ வார்த்தை போல இருந்துன்னு சொன்னோன்னையும் அவருக்கு பெருமை. பார்த்தீங்களா, அடிப்பட்டாரா, விழுந்தாரா, கொஞ்ச நேரத்தில் பாருங்க அந்த மனிதன் புழுத்து செத்து போயிட்டான். ஏன் தெரியுமா, தேவனுக்குரியதை தேவனுக்கு நாம் செலுத்தணும். தேவனுடைய வார்த்தைங்க, அதை தேவன் தாங்க கொடுத்தாருன்னு அவரை நாம் உயர்த்தி, நான்லாம் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியுமா, நான்லாம் என்ன செய்ய தெரியுமா அப்படின்ன கூடாது. ஒரு கூட்டம் உங்களை புகழாங்களா, அவங்க பேசுறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துறாரு. உன் வாய் அல்ல அந்நியனுடைய வாய் என்று சொல்றார். அடுத்தவனுடைய வாய் தான். உன் உதடல்ல அடுத்தவனுடைய உதட்தான். அவங்க பேசுறாங்க, பேசிட்டோம். நீங்கள் அதை பெருமையாய் பேசிக்கொண்டு நான் அப்படி செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லாதபடிக்கு அவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மைப்பட்டு இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நான் அப்படி பெருமையாக இருந்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டு என் நாட்களை நான் வீணடித்து கொண்டு இருக்காதபடிக்கு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தே ஒரு மனிதனை போல நான் வாழாதபடிக்கு ஆண்டவரே இன்னைக்கு என்னை நான் ஆண்டவரே உயர்த்தி பேசாதபடிக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி பெருமையாய் பேசின மனிதர்களை தேவன் சந்திக்கும் போது அவங்க பூமி பிளந்து உள்ளே போயிட்டாங்க, போச்சு. அவங்க யாருக்கிட்ட வந்து பெருமையை காட்டுற, யாருக்கிட்ட வந்து பெருமையாக இருந்து நாங்கள் செய்ய மாட்டோமா, நாங்கள் பண்ண மாட்டோம், அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா? உன்னை உயர்த்தாதப்பா, உன்னை உயர்த்தாதப்பா, உன்னை உயர்த்தினா உனக்கு அழிவு. அப்படியேப்பட்ட அழிவை தேடி இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த அழிவை தேடி ஓடுகிறவன் நான் அல்ல, அந்த அழிவுக்குள்ள நடத்தப்படுகிறவன் நான் அல்ல, என்னை நான் தாழ்த்தக்கூடியவன். அல்லேலூயா. கவனிங்க, நீதிமொழிகளில் 20:6 நீங்கள் வாசிக்கும்போது, மனுஷர்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷர்ல பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்துட்டாங்க. ஒரு சின்ன கதை, இப்போ கூட வந்து 100 பேருக்கு செஞ்சங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டோங்க. அங்கே பார்த்தா கொஞ்சம் பேர் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், போன வாரம் கூட பலருக்கு செஞ்சங்க. மிஞ்சி போனால் 4 பேர் 2 பேருக்கு செஞ்சுருப்பாங்க. அவர்கள் தங்களை புகழ்ச்சியாய் பேசி அவங்க முன்னாடி அவங்கள பார்த்து இப்போ கூட ஒரு 100 பேருக்கு செஞ்சாங்க. அவர் உடனே சொல்ல, ஆமாம் சாமி பட்டு என்ன பண்ணுற, நான் தாங்க செஞ்சேங்க, எல்லாம் கடவுளுக்காக செய்கிறேங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருமையாக எண்ணிக்கொள்வார். அப்படி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதுங்க. அந்த கூட்டம் நான் அல்ல. நான் என்னை நான் மெச்சிக்கொண்டு என்னை நான் உயர்த்தி கொண்டு நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இப்படி வாழ்கிறேன், அப்படி வாழ்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். உங்களை நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்காதீங்க. உங்களை நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய வழிகள் பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு உத்தமமா இருக்குதாம். அப்போ அவருடைய பார்வைக்கு உத்தமமா இருக்குது. கர்த்தரோ ஆவியின் வழிகளை அறிந்திருக்கிறார். எந்த வழி அழிக்கிறாரு? ஆவியின் வழிகளை. நீ எந்த வழியில் நடக்க போகிற? ஐயோ இவன் நடக்கிறான், இவங்க அப்படி பண்ணுறாங்க இல்லைங்க. தேவ ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறார், அந்த வழியில் நான் நடந்து பாருங்க. கர்த்தருக்கு ஆசைப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துமாடுறே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உத்தமத்திலே வாழ, உத்தமமாய் நடக்க, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணிக்கொள்ளத்தக்கதாக இவர்களை நீங்கள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இவளோடு நீங்கள் கூட இருங்க. இவளோடு கூட இந்த நீர் வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்தணும். ஆசீர்வத்து வழிநடத்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துங்க. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.